உலகமே பேசிக்கிட்ட விஷயம் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்குது. பீச் ஷூட்டிங் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. ஆனால் பாருங்கள், தைவானில் தைப்பேயில் எம்ஆர்டி ஸ்டேஷனில் 19 டிசம்பர் ஈவினிங் சாயங்காலம் கத்தியால் குத்தி 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அடித்து கூட கேட்பாங்க, சஸ்பெக்ட் பேர் யாரும் சொல்லிடுறாங்க. மீடியாக்கான வாயை மூடின்னு தான் இருக்காங்க. ப்ரௌன் யூனிவர்சிட்டி சஸ்பெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொரு சஸ்பெக்ட் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இது ஒரே குழப்படியாக இருக்குது, சரியான நியூஸ் வரல. 32ஆம் மாடி நியூஸ் ஹோட்டலில் சுட்டாங்க. 2015 லாஸ் வேஜஸ் அங்கே ஒரு ஷூட்டிங். அப்புறம் முஸ்லீம்கள் நடந்து போகிறப்போ நோம்பு திறந்துன்னு நினைக்கிறேன், ரமணான் மாதம் நினைக்கிறேன், வேன் நிறுத்தி கொண்டதெல்லாம் வந்து பெரிய நியூஸாக யாரும் பேசப்படலை. இதெல்லாம் பழைய நியூஸ் தான், இருந்தாலும் பெருசாக பேசப்படலை. லண்டனில் வேலை பார்த்துட்டு சொல்லி லண்டனில் வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து தரவே தொழுது நேரம் இருக்கும். நோம்பு திறந்துட்டு சீக்கிரம் சீக்கிரமாக தரவே தொழுது. ஏன்னா லண்டனில் வந்து அந்த சில சமயம் வந்து நைட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தும் கூட லண்டனில் அந்த நோம்பு சஹருக்கு இந்த சாப்பிட எந்திரிச்சு என்ன அது தீப்பத்தி சொல்லி நிறைய பேர் காப்பாற்றிருக்காங்க. அதனால் லண்டனில் நோம்பு வைக்கிறதுக்கு அவங்க பொதுமக்களே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் மறந்துருப்பாங்க. மீடியாக்கள் கொஞ்சம் இதையும் ஹைலைட் பண்ணுங்கப்பா. ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு, இதை பற்றிய செய்தி யாராவது கேள்விப்பட்டீங்களா? ப்ரௌன் யூனிவர்சிட்டி ஷூட்டிங், இப்போ தீவிரவாதிங்கிற அந்த வார்த்தையே பயன்படுத்தவில்லை அவங்க. தைப்பேயில் நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த கத்தி குத்து, கத்தி பேசுவாங்கள்ல மீடியாவில், எங்கப்பா 2017 தீ விபத்தில் போய் மக்கள் முஸ்லீம்கள் உதவி பண்ணால அவங்க நோன்பு திறக்கிறதுக்கு லண்டன் வாழ் மக்களே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது 2017 பார்த்தீங்கன்னா. இதுவும் 2017 லாஸ் வேஜஸ் ஷூட்டிங். 60 பேர் இறந்து போயிருக்காங்க. 32ஆம் மாடியிலேருந்து சுட்டது. அடுத்தது இதுவும் 2017 தான். வேனை கொண்டு போய் முஸ்லீம்கள் மீது ஏற்றி கொலை செய்ய பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களாம் தீவிரவாதிகள் இல்லை.